வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய சகலவிதமான தோஷங்கள் நீக்கக்கூடிய வலம்புரி சங்கு வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வலம்புரி சங்கின் பரிகாரம் வழிபாடு முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். வலம்புரி சங்கு அப்படின்றது இந்த சமயத்தில் ரொம்ப ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது. ஒரு புனிதமான பொருளாகவும் சொல்லப்படுது. சங்கு வகைகளில் ஓம் அப்படின்ற பரமநாதம் ஒழிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. வலம்புரி சங்கனால் இறைவனுக்கு பூஜை அபிஷேகம் செய்கிறது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மஹத்தி தோஷம் உள்பட பல்வேறு தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வலம்புரி சங்கு தான் இது. அது வழிபடும் முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சங்கை நம்ம காலியாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி நேரடியாக தரையில் கீழே வைக்கக்கூடாது. ஒரு பட்டு துணியோ இல்லை ஒரு ஆசனம் மாதிரி ஒரு சின்ன பலகை மாதிரி வச்சோ அது மேலே தான் வைக்கணும். உடைந்த சங்கை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் மகாலட்சுமிக்கு பிரியமான ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி, வெற்றிலை, லவங்கம் இதெல்லாம் சங்கிற்குள்ளே வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பானது. நம்மோட கலாச்சாரத்தில் சங்கநாதம் மங்களத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது. தெய்வீக தன்மை வாய்ந்த சங்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் அப்படின்றது. இதில் பாஞ்சசன்யம் அப்படின்றது மகாவிஷ்ணு கரத்தில் இருக்கக்கூடிய சங்கை தான் அப்படி சொல்லுவாங்க. மற்ற சங்குகள் மகாலட்சுமியின் அம்சங்களாக பார்க்கப்படுது. பார்க்கடல் கடைந்ததில் கிடைத்த ஒரு தெய்வீக பொருள் தான் இந்த வலம்புரி சங்கு. புனித பொருட்களில் வலம்புரி சங்கு ரொம்பவே குறிப்பிட சொல்லப்படுறது. மகாலட்சுமியுடன் தோன்றியதுனால இது அவருடைய அம்சமாகவே பார்க்கப்படுது. வாய்ப்பகுதியிலிருந்து சுழி வரை வலப்புறமாக சுழன்று இருக்கும் அமைப்பதான் வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதை வலம்புரி சங்கை வீட்டில் வச்சு கும்பிடுறதுனால மகாலட்சுமியோட அருள் நிலைக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும், குடும்ப ஒற்றுமை உயரும், மன அமைதி கிடைக்கும். இதை எப்படிங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் பச்சரிசி, நெல் அப்படி இல்லை அதை பரப்பி வச்சு அது மேலே இந்த சங்கை வைக்கணும். வடக்கு அப்படி இல்லைன்னா தெற்கு நோக்கி இருக்கணும். தினமும் அதில் நீர் நிரப்பி வைக்கணும். துளசி, மல்லிகை, தாமரை இதழ் இதை போல் அதில் கூட போட்டு வைக்கலாம். இந்த தீர்த்தம் குடிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை மாற்றணும். பழைய அரிசி அதே மாதிரி அரிசியை நிரப்பியும் வைக்கலாம். அந்த பழைய அரிசியை பறவைகளுக்கு போட்டுடலாம். இல்லை கோலம் போட பயன்படுத்திக்கலாம். பூச்சி ஏற்படும் வரை அதிலேயே வச்சிட்ருக்கக்கூடாது. விசேஷ நாட்களில் சங்கில் பன்னீர் கலந்த நீரை நிரப்பி மந்திரங்களுடன் அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே நல்லது. வலம்புரி சங்கு அப்படின்றது ஒரு சாதாரண பூஜை பொருள் கிடையாதுங்க. அது மகாலட்சுமி சன்னதி அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒரு புனிதமான சின்னம்னு நினைக்கலாம். இதனை நீங்கள் முறையாக பராமரித்து ஒரு விதிமுறைகளோடு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்வில் செல்வம், சாந்தி, வளம் பெருகும் அப்படின்றது அனைவரோட ஒரு பரிபூர்ண நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வலம்புரி சங்கை பயன்படுத்துறது மூலமாக, அதனால் அதை வழிபடுறது மூலமாக நமக்கு ஆரோக்கியம் மேம்படும். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, பிரம்மஹத்தி தோஷம் முதற்கொண்டு வலம்புரி சங்கை வழிபடுறதுனால நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மற்றொரு பதிவில் ஆன்மீக தகவலோடு சந்திக்கலாம்.